வெல்கம் பேக் டு மை சேனல். சீதா லவ்வுக்காக சத்யா ஒரு முடிவு ஒன்று எடுக்கிறான். ஸோ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, முத்துட்ட போய் சத்யாவுக்காக வந்து பேசுகிறான். ஸோ அதுக்கப்புறம் முத்துட்ட மீனா நிறைய கொஸ்டின் வந்து கேட்டனால முத்து வந்து கோவப்படுறான். சீதாக்காக சத்யா வந்து முத்துட்ட நறுக்குன்னு என்ன கேட்டான், அதே மாதிரி மீனா என்ன பாயிண்ட் வந்து பிடிச்சிட்டாங்க, என்ன பஞ்சாயத்து தான் வந்து அங்கே ஆச்சு அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக வாங்க பார்க்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா முத்து அவனோட ஃப்ரெண்ட்ஸோட கார் ஷெட்டில் வந்து பேசிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே வந்து மீனா வராங்க. மீனாவை பார்த்த உடனே என்ன விஷயம் அப்படின்ட்டு முத்து கேட்குறான். அப்போ மீனா என்ன சொல்கிறாங்கன்னா, சத்யா தான் இன்னும் இங்கே வர சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்கான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போன்னு பார்த்து சத்யாவும் அங்கே வந்துடுறான். சத்யாட்ட முத்து என்ன விஷயம் அப்படின்னு வந்து கேட்குறான். சீதாவை பற்றி பேசுறதுக்காக வேண்டி தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு வந்து சத்யா சொல்கிறான். ஆல்ரெடி சீதா வந்து பேசிட்டு போயிட்டா, நான் அவட்ட வந்து அருணை வந்து மேரேஜ் பண்ணுறதுக்கு வந்து நான் அக்செப்ட் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டேன். ஸோ அவளும் வந்து அதை புரிஞ்சுட்டா அப்படின்னு வந்து முத்து சொல்கிறான். நீங்கள் சொன்னதை கேட்டு சீதாவும் அருண் வீட்டுக்கு போய் நீ வந்து என்ன நினைக்காதீங்க, நான் உங்களை வந்து மேரேஜ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கா. ஆனால் இது வரைக்கும் சீதா அக்கா வந்து நிறைய கஷ்டப்பட்டிருக்கா. இந்த வீட்டுக்காக மீனாக்கா மாதிரியே பல தியாகமும் பண்ணியிருக்கா. அவளுக்கு வந்து நல்லது எது கெட்டது எதுன்னு நல்லாவே தெரியும். அதனால சீதா அக்கா வந்து அருண் விஷயத்துல வந்து தப்பான முடிவுன்னு எடுத்திருக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றான். உங்களுக்கு வந்து அவர் வந்து தப்பா தெரியறாரு, ஆனா அக்கா அவரை வந்து நல்லவரா தான் நம்புறா அப்படின்னு வந்து சொல்றான். அவரை நம்புறதுனால தான் அக்காவுக்கு வந்து அவர் மேல வந்து லவ் வந்திருக்கு. இப்போ நீங்க வேண்டாம்னு சொல்றதுனால அவ மேரேஜே வேண்டாம்னு சொல்லிட்டா. அவ உங்களுக்காக இவ்வளவு பெரிய முடிவு எடுத்திருக்கும் போது நீங்க அக்காவுக்காக என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சத்யா வந்து கேட்டுறான். இந்த மாதிரி சத்யா வந்து கேட்டதுக்கு முத்து வந்து சிம்பிளா வந்து ஆன்சர் பண்றான். என்னன்னு பாத்தீங்கன்னா, சீதா வந்து நான் சொல்றது வந்து புரிஞ்சுக்கிட்டனால தான் நான் சொன்னதுக்கு வந்து சரி அப்படின்னு சொல்லி அவளுக்கு வந்து தெரியுது. ஆனால் உங்களுக்கு தான் வந்து நான் சொல்றது வந்து புரியவே மாட்டேங்குது அப்படின்னு வந்து சொல்கிறான். என்னதான் இருந்தாலுமே அந்த அருணுக்கு வந்து சீதா வந்து நான் மேரேஜ் பண்ண அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு கன்ஃபார்மாக வந்து முத்து சொல்லிடுறான். இதனால சத்யாவும் மீனாவும் வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ரவியும் ஸ்ருதியும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதை பற்றி 2 பேருக்குள்ள வந்து வாக்குவாதம் வந்துடுது. அப்போ முத்து வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ மீனா வந்து சீதாவோட மேரேஜ் பற்றி பேசுகிறான். இந்த மாதிரி பேச போய் முத்துக்கும் மீனாக்கும் வந்து வாக்குவாதம் ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ ரவி என்ன பண்ணுறான்னா சோகமாக முத்து சாப்பிட்ற இடத்துக்கு வரான். ரவி வந்த உடனே என்ன ஆச்சு அப்படின்ட்டு முத்து கேட்குறான். அப்போ ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணுறது பிரச்சனை பற்றி வந்து ரவி சொல்கிறான். அதுக்கு முத்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நீ சொல்கிறது எல்லாமே கரெக்டு, ஸோ உனக்காக நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு வந்து முத்து சொல்கிறான். ரவி அங்கேருந்து போன உடனே மீனா என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் தம்பிக்கு ஒரு நியாயம், என் தங்கச்சிக்கு ஒரு நியாயமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அவளுக்கு பிடிச்ச லைஃப்பை வந்து அவள் வாழக்கூடாதா அப்படின்னு வந்து மீனாக்கு வந்து கேட்குறாங்க. அதனால் முத்து கோவப்பட்டு அங்கேருந்து போயிடுறான். அங்கே ரோஹிணி வந்து பெட்ரூமில் இருக்கும்போது அந்த பக்கமாக மனோஜ் வரான். மனோஜ் வர்றதை பார்த்த உடனே ஃப்ரெண்ட் மகேஷ்ட வந்து பேசுகிற மாதிரி ரோஹிணி வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்து மனோஜ் கோவப்படுறான். இப்படி தான் இன்னைக்கு வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. விஜயாவோட பசங்க 3 பேருமே செம்ம கோவத்துல வந்து இருக்காங்க. சத்யா கேட்டது சொன்னது எல்லாமே செம சூப்பர். அக்காக்காக தம்பி வந்து இந்த அளவுக்கு வந்து பேசுறது வந்து வேற லெவலில் தான் இருக்குது. அதுலேயும் மீனா வந்து மெயின் பாயிண்ட் பிடிச்சி முத்துட்டு வந்து கேட்க போய் முத்து வந்து ஆன்சர் பண்ண முடியாமல் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறான். சீதா வந்து அருணையே வந்து மேரேஜ் பண்ணுவாங்களா இல்லை வந்து முத்து பிடிவாதம் பிடிக்கிறதுனால சீதாக்கு வந்து மேரேஜே வந்து நடக்காதா அப்படின்றது இனி வர எபிசோட்ல நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.